அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் இஸ்மாயில் ஷரீப் சென்னையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, மேலே ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க, லிங்க் போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து முஸ்தபா மஸ்லஹி அவங்க பேசக்கூடிய ஒரு இதை போட்டிருக்கிறாங்க. அதில் அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்டா, சகோதரர் எம்எஸ் சுலைமான் அவங்க வந்து ஒரு மீட்டிங்கில் பேசினதை என்ன செய்கிறாரு சொல்லி அது சம்மந்தமாக என்ன செய்கிறார் பேசுகிறாரு. அதில் வந்து சுலைமான் சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்டா, அதாவது இந்த தாயத்து போடுவதனால வந்து அது போயிருச்சு, இது போயிருச்சு, பறக்கத்து வந்துருச்சு, கஷ்டம் போயிருச்சு அப்படிங்கிறத நிரூபித்து காட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சுட்டு, இது மூடத்தனமானது, அதை விட அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு வாதத்தை என்ன செய்றாரு அவரு எம்எஸ் சுலைமான் அவங்க வைக்கிறாங்க. அதுக்கு சகோதரர் முஸ்தபா மஸ்லை அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்டா, இந்த மாதிரி நம்ம நிரூபிச்சு தான் காட்டணும் அப்படின்டா, நம்ம அலுமு சுரா ஓதுனா தேல்கடி குணமாயிருக்குது, விஷத்துக்கு குணமாகுது, இதை நிரூபிச்சு காட்ட முடியுமா? அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து 950 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள்னு குர்ஆன் சொல்லுது, அதை நிரூபிச்சு காட்டி தான் முடியுமா அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிட்டு, கூடுதலாக ஒரு செய்தி, நம்ம சொல்லாத ஒரு செய்தி என்ன செய்யறாரு, பொய்யா சொல்றாரு. அதாவது புழு பூச்சியை திங்கலாம்னு இவங்க சொல்றாங்க, அதை இவங்க நிரூபிச்சு காட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு செய்தியை வைக்கிறாரு. ஆனா இதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்டா, சகோதரர் எம்எஸ் சுலைமான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அதற்கு இவர் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்டா, இவர் சம்பந்தம் இல்லாம பேசுறாரு. சுலைமான் அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்டா, அதாவது இந்த தாயத்து என்பது ஒரு மெட்டீரியல். இந்த மெட்டீரியல்ல போட்டா இந்த தாயத்தை ஒரு கூடு வச்சு உள்ள கிணத்தையும் எழுதி வைக்கிறாங்கன்னு வைங்களேன். என்ன இளவு எழுதி வைக்கிறாங்களா தெரியல, நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா லாட்டரி சீட்டை வச்சிருப்பாங்க, என்ன தேவனை வச்சிருப்பாங்க. இந்த தாயத்து கூட போட்டதுனால கஷ்டம் போயிருச்சு, இந்த தாயத்து கூட போட்டதுனால வியாபாரம் பெருகிருச்சு, நஷ்டமடைந்த வியாபாரம் பெருகி விட்டது, இதை நிரூபிக்க முடியுமா? அதுக்கு அந்த தாயத்திற்கு அந்த சக்தி இருக்குதா அப்படிங்கிறது தான் அந்த சகோதரர் எடுத்து வச்ச வாதம். அதற்கு இவர் சம்பந்தம் இல்லாம என்ன செய்யறாருன்னா, துவாக்களை கொண்டு வராரு. அழுகும் சூறா ஓதுனா தேல் கடி குணமாயிருச்சு, அது நிரூபிச்சு காட்ட முடியுமா அப்படின்டா, துவா என்பது அது இறை வணக்கம், அது அல்லாஹ்விடத்துல இறைஞ்சக்கூடியது, பிரார்த்தனை செய்யக்கூடியது. அது வந்து எந்த லேபிளையும் கொண்டு போய் வைக்க முடியாது. ஆனா மெட்டீரியலை லேபிளை கொண்டு போலாமா இல்லையா? இந்த அஜுவா பெருஜமான சம்பந்தமா கூட நம்ம என்ன சொல்லக்கூடிய நேரத்துல வந்து அல்ஹம்து சூரா ஓதுவது என்பது அது வந்து ஒவ்வொருத்தருடைய இஹ்லாஸை பொறுத்து. அவர் எவ்வளவு இறைஞ்சி கேட்கிறாரோ, இறைவனை வந்து பயந்து இந்த குணமடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல எவ்வளவு அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக கேட்கிறாரோ, அவருடைய உள தூய்மையை பொறுத்து அல்லாஹ் அதனுடைய நிவாரணத்தை கொடுப்பான். கொடுக்கவும் செய்வான், கொடுக்காமல் இருப்பான், அது வேற விஷயம். ஆனா ஒரு பொருளுக்கு என்று ஒரு தன்மை இருந்தால் அந்த பொருளுக்கு அந்த தன்மை இருந்துதான் ஆக வேண்டும், அது மாறக்கூடாது. அப்ப அஜுவா பேரிச்சம்பழத்துக்கு நம்ம விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குதா, அதை நிரூபிக்க முடியுமா, அதை சாப்பிட்டுட்டு நீங்க செஞ்சு காட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்ச மாதிரி தான் இந்த தாயத்து என்பது நீங்க சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியலுக்கு அந்த தன்மை இருக்குதா, அது செய்ய முடியுமா? நஷ்டமடைந்த வியாபாரத்துல தாயத்தை போட்டு இதனால இது வந்து பறக்கத்து ஏற்பட்டது என்று நிரூபிக்க முடியுமா? அதில் டெஸ்ட்டுக்கு கொண்டு போனா அதுல அது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாருன்னா சகோதரர் எம்எஸ் சுலைமான் வைக்கிறாரு வாதம். இவர் சம்பந்தம் இல்லாத ஒரு பேச்சை பேசுறாரு. இதுல கூடுதலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்டா, இவரு அந்த முஸ்தபா மஸ்லை அவர்கள் எடுத்து வச்ச வாதம் எல்லாமே என்னது, துவா கேட்பதற்கு உள்ள அல்ஹம்து சூரா ஓதுவது, பிரார்த்தனை செய்வது, துவா கேட்பது, இது சம்பந்தமான வாதத்தை தான் வைக்கிறாரே ஒழிய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயத்தை தொங்க விட்டுக் கொள்ளுங்கள், தாயத்தை போடுவதனால் உங்களுக்கு பரக்கத்து ஏற்படும், தாயத்தை தொங்க விட்டுக் கொண்டால் உங்களுக்கு கஷ்டம் போய்விடும் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கிற ஒரு வாதத்தை வைக்கல. அப்ப அதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, தாயத்து என்பது சிறுக்கு தான், அது செய்யக்கூடாதுதான் அப்படிங்கிறது என்ன செஞ்சிருது, நிரூபணமாயிருது. அது போக அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்களை நம்ம என்ன செய்யணும் போட்டிருக்கிறோம். மண் அல்லக்க தமீமதன் ஃபக்கத அஸ்ரக், யார் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணைகற்பித்து விட்டான். இதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு வருவாங்க. இது உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அதுல வந்து 9 பேர் ரசூலுல்லாஹ் பையத் செஞ்சிருவாங்க, இஸ்லாத்துக்கு வருவாங்க, பையத் செஞ்சிருவாங்க. ஒரு ஆள் மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, பையத் செய்ய மாட்டாங்க. என்னன்னா அவர் தாயத்தை போட்டிருப்பாரு, அதை அத்து தூக்கி வீசிட்டு தான் என்ன செய்வாங்க, அவங்க இஸ்லாத்துக்கே என்ன செய்வாங்க, களிமா சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா இணை வைப்பும் ஈமானும் இணை வைப்பும் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் அத்து தூக்கி வீசிடுவாங்க. அது மாதிரி இது உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி தான். இது அஹமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ, மன் அல்லக தமீமத்தன், யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவருடைய காரியத்தை அல்லாஹ் பூர்த்தியாக்க மாட்டான். யார் சிப்பியை தொங்க விடுகிறாரோ அல்லாஹ் அவருடைய காரியத்தை பூர்த்தியாக்க மாட்டான். அப்ப தாயத்தை போட்டு எந்த எண்ணத்துல எந்த நோக்கத்துக்காக நீ போடுறியோ அதை அல்லாஹ் நிறைவேற்றவே மாட்டான். அதுல வந்து இழப்பு தான் இருக்குது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்து இன்னொரு ஹதீஸ், அது அஹமதுல தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை கண்டார்கள். அவருடைய கையில் ஒரு மஞ்சள் நிற வளையம் இருந்தது. இது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், வாகினா, தொடையில் ஏற்படும் ஒருவித நோய் ஏற்பட்டதால் அணிந்துள்ளேன் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை கலற்றிவிடு,
இது உனக்கு பலவீனத்தை தான் ஏற்படுத்தும். இது உன் மீது இருக்கும் நிலையில் நீ மரணித்து விட்டால் ஒருபோது நீ வெற்றி அடைய மாட்டாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு நோய்க்காக ஒரு வளையத்தை என்ன செய்யறாரு, தாயத்து மாதிரி ஏதோ ஒரு வளையத்தை தொங்க போட்டிருக்காரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இது உனக்கு நோயை குணமாக்காது, மேலும் உனக்கு பலவீனத்தை தான் உண்டாக்கும். இது அணிந்திருக்கக்கூடிய நிலையில நீ மரணித்து விட்டாயானால் நீ ஒருபோதும் மறுமையில வெற்றி அடைய முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இதில் விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தாயத்து என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது, இஸ்லாத்துல உள்ளது கிடையாது. இதுல கூட ஒரு வாதம் வைப்பாங்க, அது காபீர்கள்ட்ட வாங்கி போட்டா தான் அது கூடாது, முஸ்லீம்கள் போட்டா கூடும், குர்ஆன் வசனத்தை எழுதி போட்டா கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அப்படிலாம் பிரிக்கவே கிடையாது. தாயத்தை அர்த்தத்துக்கு வீசிடு, அது போடக்கூடாது, இருக்கக்கூடிய நிலையில் நீ மரணித்தால் ஜோலி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதா உள்ளது. குர்ஆனை ஓதுதல், அதனுடைய பிரார்த்தனைகள், அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது, நாசு ஃபலக் நாசு ஓதுறது, இதுகளுக்கு நம்ம அல்லாஹ்விடத்துல வேண்டுறது, அதற்குண்டான நிவாரணம் இருக்கிறது. அது அவருடைய இஹ்லாஸை பொறுத்தளவுக்கு அல்லாஹ் நாடுனா கொடுப்பான், நிவாரணத்தை கொடுப்பான், நாடுனா நிவாரணம் இல்லாம ஆக்கிடுவான். அது அதுல உள்ள விஷயம். ஆனா பர்டிகுலர் இந்த விஷயத்தை இந்த தாயத்து விஷயமாக இஸ்லாம் அப்படி சொல்லவே கிடையாது. எவன்கிட்ட போட்டாலும் கூடாதுதான், காஃபிட்ட போட்டாலும் சரி, துப்பியை தலையில போட்டு அவன்கிட்ட போட்டாலும் சரி, யார்கிட்ட போட்டாலும் தாயத்து என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது. இன்னும் சொல்ல போனா அந்த தாயத்து வச்சிருக்கவன் பெரிய பணக்காரனா இருக்கணுமா இல்லையா? ஒரு தாயத்தை உங்க கடையில தூக்கி மாட்டினான்டா உங்க கடையில ஓஹோண்டு பறக்கத்து வந்துடும், செல்வம் வந்துடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப 100 தாயத்தை கையில வச்சிருக்கக்கூடியவன், 100 தாயத்தை செஞ்சிருக்கக்கூடிய என்ன செய்யணும், அம்பானியை விட பெரிய ஆளா இருக்கணுமா இல்லையா? அப்படி எவனா தாயத்து வியாபாரி இப்படிலாம் நிரூபிக்க சொல்லிதான் அவர் சுலைமான் பேசுறாரு. ஆனா அதை விளங்காம என்ன செய்யறாரு, முஸ்தபா மஸ்லை என்ன செய்யறாரு, உலகி கொட்டக்கூடிய காட்சியை நம்ம பாக்குறோம். ஒரு தாயத்தை உன் கடையில தொங்க விட்டா உனக்கு கோடி கோடியா கொட்டும் என்றால், உனக்கு செல்வம் வரும், பரக்கத்து வரும் என்றால், 100 தாயத்தை வச்சிருக்கக்கூடிய அவன் பிச்சைக்காரனா தானே இருக்கிறான், தெருவழியே தானே தெரியறான், தர்காக்கு வாசல உட்காந்து தாயத்தை போட்டு தானே இருக்கிறான், மாச சம்பளத்துக்கு நிர்வாகத்துல வேலை பார்க்கக்கூடியவனா தானே இருக்கிறான். அப்ப இதை நீங்க கவனத்துல கொண்டாலும் அது முசீபத்து தான் அப்படிங்கிறது என்ன செஞ்சு விளங்கிவிடும். தாயத்து என்பது ஈமானுக்கு பேர் ஆபத்து என்பதை என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும்.